அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. அநேக பிள்ளையான்ட்டு இன்னும் அதிகமாக கிட்டி சேரலை. இன்னும் ஏதோ மேலோட்டமாக இருக்கிறாங்க, ஒரு மிடிலாக இருக்கிறாங்க, ஃபுல்லாக 100க்கு 100 என்கிட்ட வரல அப்படிங்கிறார். அப்போ தான் நான் அவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்படின்னா அதான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு, அதாவது பிதா திராட்சை தோட்டக்காரர். பிதா யார்? திராட்சை தோட்டக்காரர். இயேசு திராட்சை செடி, நம்மெல்லாம் யார்? கொடி. அப்போ செடியும் கொடியும் இணையும் போது மிகுந்த கன்னிகளை கொடுப்போம் அப்படிங்கிறார். இன்றைக்கி தயவுசெய்து யாருமே நான் எப்படி முன்னேறிடுவேன், நான் எப்படி சம்பாரிச்சிடுவேன், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. என் கூட இருக்கிறவர் என்னை உயர்த்துவார். இயேசு தான் திராட்சை செடி. நான் அவர் மேலே படர்ந்துக்கிட்டே இருப்பேன். நான் படர இன்னும் அதிகமாக தேட இன்னும் அதிகமாக அவரை போற்ற இன்னும் அதிகமாக துதிக்க இன்னும் அவரை பற்றி கொண்டு இருக்க நானும் என் பிள்ளைகளும் மிகுந்த கனி கொடுக்குற ஒரு மரங்களாக என்ன செய்ய போகிறோம், மாறப்போகிறோம் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு முடிவு பண்ணி சகல நாட்களில் உங்களோட இருப்பாங்க. இயேசு பூமியில் வாழ்ந்த அந்த ஒளிவு மரம் இன்னும் பூமியில் என்ன செய்யுது, இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நம்ம ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் இயேசப்பா உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார். நம்ம என்ன செய்யணும், ஒரு வாசப்பில் கதவை தட்டுக்கிறேன், நான் என்னிடத்துல வான்னு கூப்பிட்டா வந்துடுவார் அவர். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன செய்யறதில்ல, அவரை கூப்பிட்றதில்ல. நான் கதவை தட்டுறேன், இதே கதவை தட்டுறேன் அப்படிங்கிறார். நம்ம திறந்து கொடுக்கறதில்ல, திறந்து கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா நீங்கள் ஒரு சின்ன பிக்கல் பிடுங்கல் கூட பட மாட்டீங்க. உங்களை தேடி எந்த நிந்தையும் வராது, எந்த அவமானம் வராது, எந்த பிரிவினையும் வராது, எந்த சண்டையும் வராது. உங்களுக்குள்ள தேவ அன்பு அளவில்லாமல் இறங்கிடும். பார்த்துக்கொள்ளுங்க, தேவ கிருபை அளவில்லாமல் இறங்கிடும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்கள் என்ன செய்யணும், வர விரும்புகிறார். நீங்கள் கூப்பிடணும். நீங்கள் தொழில் பண்ணுறாலும் வியாபாரம் பண்ணுறாலும் எல்லா காரியத்தையுமே அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வாசிங்க மத்தேயு 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நீங்க இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டா நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும், குறிப்பா படிக்கிற பிள்ளைய ஒரு வேலைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போனாலும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்க வாயாக மாறி அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் பேசுவார். பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து என்ன செய்வார், பேசுவார். எல்லாம் சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க. பேசுகிறவர் நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவரே எனக்குள்ள இருந்து அவர் பேசி என் குடும்பத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு அதிகாரியை பார்க்க போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அல்லது பிள்ளைய படிக்க போகிறாங்க, எவ்வளோ காரியம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட, ஒரு மேல் அதிகாரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பேசணும், இந்த ஆள்கிட்ட எப்படி பேசணும், இவருடைய குணாதிசயம் என்ன, இவருக்கு இப்படி பேசினா பிடிக்கும், அப்படி பேசினா பிடிக்கும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனத்தை படிச்சுட்டு, தகப்பனே எனக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறது நான் இல்லை, என் வாயாக இருந்து நீங்கள் பேசுங்க ஆவியானவரே அப்போ நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போய் நிற்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாய் திறக்கப்படும். அந்த நபர்கிட்ட, அந்த அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், எதை பேசினா அவருக்கு பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கரெக்டாக பேசி உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் என்ன உங்கள் சொந்த ஞானத்தில் எங்கேயுமே போகாதீங்க, யார்ட்டையும் போகாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவரை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் தேவ ஆவியானவர். அது என்ன போட்டிருக்கு பைபிளில், பிதாவின் ஆவியானவர் போட்டிருக்கு. கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்க பரிசு எழுத எனக்கு தெரியல, அந்த சப்ஜெக்ட் வரல, இந்த சப்ஜெக்ட் வரலன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யணும், எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்துங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்துங்க. காரணம், நீங்கள் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா காரியத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படி நீங்கள் சொல்லும்போது குடும்பத்தை வளர்ச்சியை உண்டாக்குறது, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, எப்படி குடும்பத்தை நடத்துவதற்கு, நான் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும், பேசணும், பார்த்துக்கொள்ளுங்க, கேட்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, நீ சும்மாரு, நான் உனக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற. அதான் பிதாவின் ஆவியானவர். நீங்கள் ரிச்சிக்கப்பட்டு எனக்கு மதம் இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள வல்லமையானவர் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. பேசுவார் அவர். அன்பார்ந்தவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும், பார்த்துக்கலாம். அதான் வார்த்தை. இந்த வார்த்தை அவர் ஒருபோதும் உங்களை கலங்க விட மாட்டார். உங்களுக்கு நெருக்க வந்தால் அவருக்கு வந்த மாதிரி,
உங்களுக்கு அடி விழுந்த அவருக்கு விழுந்த மாதிரி, உங்களுக்கு அவமானம் வந்து அவருக்கு வந்த மாதிரி தான். உங்கள் மேலே ஒரு அவமானம் வருது, அவருக்கு வருது. நீ வெக்கப்பட்டு போறிய, அவர் வெக்கப்பட்டு போகிறாரு. உன் ஆக்கினையில் அகற்றி விட்டே, சத்துருக்களை விலக்கி விட்டே, இனியும் வாழ்க்கையில் தீங்கு வரான்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, பயன்படுத்தணும். அதுதான் இயேசு திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த செடியிலிருந்து என்ன செய்யுது? கொடிக்கு எப்படி சத்து போகுது? கொடிக்கு எப்படி சத்து போகுது? சும்மா கொடி வந்து பூத்துருமா? இலை வருமா கொடியில்? கனிக்கு வந்துருமா? அந்த செடியிலிருந்து தானே கொடிக்கு போகுது. அப்போ அந்த கொடியில் தான் என்ன செய்யுது? காய்க்குது, கனி காய்க்குது. அதனால தான் யோவான் 15 சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கொடிகள், நான் செடி. நீ என் மேலே படரு மகளே, என் மேலே படர்ந்துக்கிட்டே வா, நான் உன்னை மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பேன் அப்படிங்கிறார். இதான் இன்றைக்கி மறைபொருள், இதான் இன்றைக்கி வெளிப்பாடு. நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனை, என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன நெருக்கம், வேலை கிடைக்கலையா, பண கஷ்டமா, நெருக்கமா, முன்னேற முடியலையா, தோற்று போகிறையா, அப்போ நீ உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது வரல, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவரே, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்க. நான் வந்து எடுக்கிற காரியம்லாம் தோல்வியாக முடிகிறது, ஜெயத்தை பார்க்கணும். கிறிஸ்துவுக்கள் வாழ் உனக்கு வெற்றி உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை இல்லாமல் இருக்குது, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீங்கள் பேசுங்க என்று சொல்லும்போது அவர் இறங்கி உங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவரே வழக்காடுகிற கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட இரட்சகர், அப்படிப்பட்ட மீட்பர், அப்படிப்பட்ட விடுதலை நாயகர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 12:12. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பேசணுமோ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆவியானவர். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை, பிதாவின் ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கடவுளுடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், உலகத்தை உண்டாக்கின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அவருடைய மூச்சு, அவருடைய பேச்சு, அவருடைய சுவாசங்க நமக்குள்ளே இருக்குது. நம்முடைய சுவாசிக்கிற சுவாசம் அவர் ஆவி, அவர் பேச்சு, அவர் மூச்சு. அப்போ அவர் நமக்குள்ள இருந்து செயலாற்றுகிறார். இன்றைக்கி வந்து எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஏற்ற வேலையில் உன்னை நான் உயர்த்தி அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் தெரியாமல் ஒரு காரியத்தை செஞ்சுருவோம், ஒரு சில தப்பு பண்ணிடுவோம், ஒரு சில பாவம் பண்ணிடுவோம், தகாத வார்த்தைகளை பேசிடுவோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சொல்லிக் கொடுப்பார். எப்படி சொல்லிக் கொடுப்பார்னா, யோவான் 16:8-11. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உனக்கு உலகத்தை என்ன செய்வார்? இப்போ இங்கே இருங்களேன். உங்களுக்கு யாரும் கவுன்சிலிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு யாரும் டீச்சிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், ஆலோசனையின் கர்த்தர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒருவேளை உன் பிள்ளை தப்பு பண்ணுது, ஒருவேளை நீ தப்பு பண்ணுற, ஒருவேளை பாவம் பண்ணுற, அப்படின்னா அவர் என்ன செய்வாரான்? கண்டித்து உணர்த்து வரான். அவர் கண்டித்து உணர்த்துறது பப்ளிக்கில் கண்டித்து உணர்த்த மாட்டார், 4 பேர்த்துக்கு முன்னால் கண்டித்து உணர்த்த மாட்டார், 4 பேர்த்துக்கு முன்னால் கேவலப்பட்டு கண்டித்து உணர்த்த மாட்டார். இப்போ ஸ்கூலில் ஒரு பிள்ளை படிக்க தப்பு பண்ணுது அப்படின்னா சரி, அந்த பிள்ளையை டெஸ்க் மேலே எந்திரிச்சு நில்லு அப்படின்னு டீச்சர் சொல்லும். எல்லா பிள்ளையும் அந்த பிள்ளையை பார்க்கும். அப்போ ஒரு பெருத்த ஒரு அவமானமாக இருக்கும். ஒரு தப்பு முடிஞ்சா எல்லாரும் பார்க்குற மாதிரி, எல்லாரும் கேள்வி பண்ணுற மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய அவமானம் வரும். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாராம்? யாருக்குமே தெரியாமல், யாருக்குமே சொல்லாமல், உங்கள் அப்பா அம்முக்கே சொல்லாமல் அவர் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்து வரான். மகனை இந்த இடத்துக்கு போகாத, மகளை இந்த இடத்துல போகாத, இந்த இவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசாத, நீ இப்படி உட்காரு, இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். உனக்குள்ளே பேசுவார் அவர். அதான் அந்த வார்த்தை. அப்போனா கர்த்தர் வந்து தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறவர். ஒரு மனுஷன் தப்பு செய்வது சகஜம், ஆனால் அது தவறு என்று சுட்டி காட்டுகிறவர் கர்த்தர். எந்த மனுஷன் தவறை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் தவறை சுட்டி காட்டுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அப்புறம் என்ன செய்வார்? திருந்த வைப்பார், தப்பு செய்ய விடாமல் தடுப்பார். அவர் தான் நமக்குள் இருக்கிறவர். திருப்பி அந்த வசனத்தை படிக்க தெரியும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உண்மையை குறித்து, நீதியை குறித்து, சத்தியத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், நியாயமான காரியங்களை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். நமக்குள்ளே இருக்கிறவர் உணர்த்துவார். தப்பு பண்ணாத, போகாத, பேசாத அப்படின்னு சொல்லி உணர்த்துவார், பார்த்து கொடுக்கும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியன். இப்போ நான் வந்து இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ எனக்கு எத்தனையோ ஃபோன்களை வருது, எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ நான் எல்லாம் டக்குன்னு என்ன செஞ்சிட மாட்டேன், போயிட மாட்டேன். ஒரு நாள் 25 ஃபோன் வருது. 25 ஃபோனில் 10 ஃபோன் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே டக்குன்னு போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இங்கே போகணுமா வேணாமா? அப்புறம் தான் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கால் எங்கள் வீட்டில் பட்டு ஜெபிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், போகிறதுக்கு மனசு வரல. அப்போ திடீர்னு அமைதி காத்தேன். ஆண்டவர் இப்போ அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீ போகாத அப்படின்னார்.
கடைசியில் பார்த்தா அங்கே எனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. கடைசியில் வந்து ஆவியானவர் தடுத்து நிப்பாட்டிட்டார். கண்டித்து உனத்தை போகாதன்னார். கடைசியில் அந்த ஆபத்து விளைவிக்கிறவங்களே எனக்கு ஃபோன் போகிறாங்க, நீ மட்டும் வந்திருந்தேன்னா உன்னை ஒன்றுமெல்லாம் ஆக்கியிருப்போம், நீ வந்து டிவியில் வந்து இயேசு பற்றி போச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை உட்கார வச்சு நல்லா உங்களை நாங்கள் இது பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை நீ வராமல் போயிட்டேன், தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வருது. அப்போ இந்த எனக்குள்ளே இருக்கிற ஆவியனை வந்து சில போக வேண்டிய இடத்துக்கு போங்கிறாரு, சில இடத்துக்கு போகாது அப்படிங்கிறாரு. இப்போ அதே போல் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வந்து உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க போதுங்க வருதுங்க, காலேஜ் போதுங்க அப்படின்னா, இந்த ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, எத்தனை பேர்த்தை பார்க்குறீங்க, எத்தனை பேர்த்தை சந்திக்கிறீங்க. அப்போ இந்த நபர்கிட்ட நான் போவா, இவன்கிட்ட பேசவா அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நீங்கள் என்னோட பேசுங்க, என்னோட நடத்துங்க, இந்த தொழில் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணலாமா பண்ண வேணாமா, இந்த இடத்துக்கு போகலாமா போக வேணாமா, இந்த வீடு கட்டலாமா கட்ட வேணாமா, இந்த இடத்த வாங்கலாமா வாங்க வேணாமா, ஆண்டவர் என்னோட இருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவர். அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்துவார், பல வழியில் வெளிப்படுத்துவார். உள்ளத்துக்குள்ளேருந்து பேசுவார், உங்கள் கண்ணை மூடும்போது வசனம் மூலமாக பேசுவார், அல்லது தரிசனத்தோடு பேசுவார், அல்லது சொப்பனத்தோடு பேசுவார். யோவேல சொல்லப்பட்டிருக்கு, தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் நான் உன்னோடு பேசுவேன் அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசணும். நீங்கள் அங்கங்கே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. செயலாற்றுகிற ஆவியானவர், பரிந்து பேசுகிற ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, யோவான் 16:13 திருப்பி வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பெற்ற பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது, நீ யாரை பார்க்க போகிற, நீ எங்கே போய் உட்கார போகிற, உன் தொழில் எப்படி இருக்க போகிறது, உன் பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறது, வரும் காரியங்கள் எல்லாம் உனக்கு நான் சொல்லித்தர போகிறேன். உன் குடும்பம் எப்படிப்பட்ட, உனக்கு வந்து குழந்தை இருக்கா, குழந்தை இல்லையா, குழந்தை வராமல் இருக்குது என்ன காரணம், திருமணம் நடக்காமல் இருக்குது என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு திருமண வயது கடந்து விட்டது, திருமணம் நடக்கலையே ஆண்டவரே, எனக்கு என்ன லேட் பண்ணுறீங்க, எனக்கு என்ன குறை இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கேட்கணும். கேட்கும்போது மகளே இந்த காரியத்தை செய்யி, இதை பேசு, இப்படி பேசு, இப்படி செய்யி அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து உங்களோட பேசுவார். ஏன் தடை, எதுக்கு தடை? காரணம் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்போ நீங்கள் பேசும்போது அவர் உங்களோட பேசுவார். மகளே இப்படிப்பட்ட காரியம் உனக்கு இருக்குது, இதை ஒதுக்கி தள்ளு, நீ இப்படி செய்யி, இப்படி வா அப்படின்னு கேட்பார், சொல்லுவார். அப்போ சொல்லும்போது அதை நம்ம திருத்திக்கலாம், நம்மளோட குறைகளை திருத்திக்கலாம், நம்மளோட குற்றங்களை திருத்திக்கலாம். அவர் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் தான். அதனால் வந்து என்ன செய்யணும், நீ சந்தேகப்படுற, வார்த்தை மேலே சந்தேகப்படுற, நீ விசுவாசம் இருந்ததை உனக்கு செய்வேன் அப்படிலாம் சொல்லுவார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே செயலாற்றுகிற அந்த ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ள இருந்து, அதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆத்துமாவை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. இதை மட்டும் சொல்கிறோம்ல. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன், இது யாருக்கு சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாவில் குடியிருக்கிற அந்த தேவ ஆவியானவருக்கு சொல்கிறோம். அப்போ இதை மட்டும் சொல்கிறீங்களே, ஸ்தோத்திரிக்கிறீங்க சொல்கிறீங்களே. அப்போ இதே போல் உங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், உங்கள் தோல்வியான காரியங்கள், உங்கள் கஷ்டமான காரியங்கள், உங்கள் நஷ்டமான காரியங்கள், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, குடும்பத்தில் அடிக்கடி பிளவுகள், அடிக்கடி பிரிவுகள், இது ஏன் வருது? நீங்கள் சமாதான காரணம் அல்லவா, ரத்தத்தை சமாதானத்தை கொடுத்துட்டீங்களே, அப்போ ஏன் குடும்பத்தில் பிளவு வருகிறது, ஏன் இப்படி தோல்வியான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு மாற்று வழி என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன, எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. எனக்குள்ளே செயலாற்றுகிற பிதாவின் ஆவியானவரே எனக்கு தரிசனத்தோடு, எனக்கு சொப்பனத்தோடு என்னோடு நீங்கள் பேசி தான் ஆகணும். நான் திருத்திக்கிறேன், எல்லாம் தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தவறை திருத்திக்கிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே அப்படி என்று நீங்கள் என்ன செய்யணும், வாயை திறந்து உங்களுக்குள்ளே செயலாற்றுகிற அந்த பிதாவின் ஆவியானவரை கூப்பிடும்போது அவர் உங்களோடு பேசுவார். ஏன் என் பிள்ளைக்கு அடிக்கடி பலவீனம் வருது, என் பிள்ளைக்கு அடிக்கடி ஏன் பலவீனம் வருது, பரம்பரை எப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது, ஏன் காரணம்? நீங்கள் கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயபரமாக சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீங்கள் தான் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டீங்களே, ரத்தம் சிந்திட்டீங்களே, அப்போ ஏன் இந்த போராட்டம் வருது, பரம்பரை இந்த போராட்டம் ஏன் குடும்பத்துக்கு வருது, அப்படி என்ன தவறு, அப்படி என்ன பாவம், எனக்கு வெளிப்படுத்துங்க, கண்டித்து உணர்த்துங்க, நான் திருத்திக்கிறேன். எனக்கு இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட பலவீனம் வரக்கூடாது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட தரத்தில் வரக்கூடாது, அது மாறுவதற்கு உண்டான பரிகாரமான காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே எனக்கு சொல்லுங்க என்று நீங்கள் வாயை திறந்து அவரிடத்தில் கேட்கும் அவர் உங்களோட இரவிலே தூங்கும்போது தரிசனத்தோடு சொப்பனத்தோடு உங்களோட பேசுகிற தெய்வம். ஆபிரகாம் பேசவில்லையா? பேசினார். ஆபிரகாம் பேசுறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. லோத்தை காப்பாத்துங்க பேசுறாரு. அவர் பேசுறாரு, உடனே ஒரு நீதிமான் தான் நான் காப்பாற்றுங்கிறார். பதில் வந்துச்சா? காப்பாத்தினாரா? யாக்கோபு பேசினார்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன், ஒரு இரவுல பேசினார்ல, ஆசீர்வதிச்சார்ல. ஏன் அப்படி நம்ம செய்யக்கூடாதா? அது பழைய ஏற்பாடு.
முற்பிதாக்கள். நம்மலாம் அதை காட்டிலும் மேன்மைப்பட்டவர்கள், இயேசுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அவர்களோட பேசுவதை காட்டிலும் நம்மோடு பேசத்தான் அவர் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்கள், அப்படிப்பட்ட தாளந்து பெற்றவர்கள் நம்ம இயேசு கூட இருக்கிறோம், அவரோடு வாழ்கிறோம், செடியாகிய இயேசு மீது கொடியாக படர்கிறோம். அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம மேலே ஒரு அடி விழுந்தா அவர் மேலே அடி விழுகுது, ஒரு கொடி மேலே ஒரு கத்தி விழுந்தா அது செடிக்கு பாதிப்பு. அதே போல தான் நம்ம மேலே ஒரு அவமானம் வந்தால் அது இயேசுக்கு தான் பாதிப்பு. அதனால் உங்களை வந்து ஒரு தவறான ஒரு நிந்தைக்குள்ள, ஒரு அவமானத்துக்குள்ள, ஒரு வெக்கப்பட்டு போகிற சூழ்நிலைக்கு கர்த்தர் இயேசப்பா உங்களை விட மாட்டார். அப்படியே வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்யணும்? நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாராம்? ஒரு சத்தியம் இல்லை, ரெண்டு சத்தியம் இல்லை, சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவாராம். அதான் அந்த வசனம் சொல்லுது, வரும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவேங்கிறார். இன்னொரு வசனம் இருக்குது, ஏசாயா 45 வரும் காரியங்களே என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறார். வரும் காரியங்களை என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 14:26. என் நாமத்தினாலே, என்னுடைய வல்லமையான நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. நான் சொன்ன அத்தனை காரியத்தையும் உங்களுக்குள்ள இருந்து நினைச்சு வரான். நீங்கள் இயேசுவை செய்த அற்புதங்களை ஒரு சில நேரங்களில் மறந்துடுவீங்க. ஆரம்பங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை மறந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் நினைச்சு வரான், நினைப்பூட்டு வரான். இப்போ முருதகாயை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த ராஜா என்ன பண்ணார்? ஒரு ராஜாவை வந்து முருதகாய் ஒரு டைமில் காப்பாற்றினார். ஆனால் அந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த ராஜாவை நைட்டு தூக்க வரவிடாமல் நடக்க வைக்கிறாரு. நடக்க வச்சு அந்த ஒரு எழுதின புஸ்தகத்தை திறந்து பார்க்க வைக்கிறாரு. அதை படிக்கிறாரு. முருதகாய் இந்த டைமில், இந்த நாட்களில் அவன் உயிரை காப்பாற்றினார். அது எழுதி வச்சுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சேவரை கூப்பிட்றான், இந்த காரியம் இந்த முருதகாய் பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது நன்மை செஞ்சுருக்கிறோமா? செய்யலை. அவர் எங்கே இருக்காரு? வாசப்படியில் படுத்திருக்கிறார். கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த முருதகாயை காப்பாற்றி முருதகாயை கொடுக்க வேண்டிய கணத்தை நினைச்சிறாரு. வாசப்படியில் பிளாட்பாரத்தில் கடந்த அந்த முருதகாயை உயர்த்தும்படியாக கர்த்தர் அந்த ராஜாவுக்கு நினைப்பூட்டினார். அதே போல நீ பிளாட்பார வாழ்க்கை வாழலாம், நொந்து போன வாழ்க்கை வாழலாம். கர்த்தர் உன் பேரை, பெருமையை எல்லாவற்றையும் சொல்லி நினைப்பூட்டி உன் குடும்பத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவர் நினைப்பூட்டுகிற கர்த்தர். சில மனிதத்தில் உன் பேரை சொல்லி நினைப்பூட்டுவார். ஏய், உனக்கு போய் இதை செய், இதை பாரு, அதிகார உள்ளத்தில் நினைப்பூட்டுவார். இதுதான் கர்த்தர். முருதகாய் எப்படி உயர்ந்தார்? எப்படி காப்பாற்றப்பட்டார்? அவர் கைமாறு செஞ்சிட்டாரு, ஆனால் ஒன்றுமே வந்து செய்யலை. பார்த்துக்கொள்ள அந்த ராஜா கர்த்தர் நினைப்பூட்டுறார். அதே போல் தாங்க இன்றைக்கி வந்து நினைப்பூட்டுவார். உங்கள் எல்லாத்துக்கும் நினைப்பூட்டுவார். எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்க நினைப்பூட்டுவார். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் செய்த அற்புதங்களை மறந்துருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எவ்வளவோ அதிசயங்களை உங்களுக்கு செஞ்சுருப்பார், நீங்கள் மறந்துருப்பீங்க. கர்த்தர் வந்து நினைப்பூட்டுகிற தெய்வம். அதில் ஒருபோது உங்களை என்ன இங்கே இருங்களேன், நீங்களாம் வந்து எந்த ஒரு காரியத்தை கொடுத்து வேதனைப்படவே படாதீங்க, கவலைங்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் இல்லை, பயங்கரமானவர். நீங்கள் அவரை சொல்லலாம், அழகாக சொல்லலாம். தனிப்பட்ட ரூமில் பூட்டிட்டு அவரை மையப்படுத்திட்டு, ஆண்டவரே எனக்குள்ளே செயலாற்றுகிற ஆவியானவரே நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம். பார்த்துக்கலாம். சொல்லும்போது அற்புதங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:46. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரம் எல்லா மக்களுக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கிறீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க, பாவத்துக்கு செத்துட்டீங்க, நீதிக்கு பிழைச்சிருக்கிறீங்க. எத்தனையோ புறஜாதிகள்கிட்ட பழகுறீங்க, எத்தனையோ உலகப்புறமான மனிதர்கிட்ட பழகுறீங்க. ஆனால் அவர்கள் என்றைக்காவது உங்களை பார்த்து, உனக்குள்ள இப்படிப்பட்ட கிஃப்ட் இருக்கிறது, நீ சொன்னால் நடக்குது, நீ பேசினா நடக்குது, நீ எனக்கு வந்து ஜெபிச்சா நடக்குது, இப்படிப்பட்ட கிருபை உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் நம்மளை பார்த்து ஒரு சாட்சியான ஒரு வார்த்தை பேசணும். அப்படி தான் பேச வைக்கணும். இப்போ இங்கே எப்படி புறஜாதி என்ன பண்ணுறாங்க? எப்படி உங்களுக்கு இந்த வரம் வந்துச்சு, எப்படி இப்படி கிஃப்ட் வந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அதே போல் உங்களை என்னையை பார்த்து புறஜாதிகள், இயேசுவை அறியாதவர்கள், உனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் எப்படி வந்தது, நீ சொன்னால் நடக்குது, நீ பேசினா நடக்குது, அது வரும் சொன்னால் வந்துருச்சு, அது கிடைக்க சொன்ன கிடைச்சிருச்சு, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் சொல்லி நான் சொல்கிறேன். அப்பா புரிஞ்சுக்குவான், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா, உனக்குள்ள இப்படி விட வல்லம் இருக்கிறதா, நீ சாதாரண ஆள் இல்லை அப்பா அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து எல்லாருமே என்ன செய்வாங்க, நட்டுக்குவாங்க. உனக்கிட்ட ஒரு வரம் இருக்கிறது என்பது எல்லாரும் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்றவர்கள் தான் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. சாதாரண ஆள் கிடையாது, நீங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய மகிமை உங்கள் மேலே இருக்கிறது.
அவர் ஞானம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்களா எலும்பணும், பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட உள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, பாடாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது, தவிப்பாக இருக்குது, புலம்பக்கூடாது. புலம்புனீங்கன்னா அவரை கூப்பிடலன்னு அர்த்தம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். யாருங்க, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. தேவ 2 ஆவி இருக்குது நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆவி சொல்லும், நீ அவ்வளோதான், தேர மாட்ட, நீ அவ்வளோதான், நீ தோற்று போயிடுவ, நீ அவ்வளோதான், நீ வாழ்க்கையில் நீ என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது, பார்த்துக்க, அவ்வளோ உன் சீன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மாமிஸ் என்ன செய்யும், உள்ளேருந்து பேசும். அப்படி பேசும்போது உள்ளே இருக்கிறவர் உன்னை பார்த்து பேசுவார். தேவ ஆவி உன்னை பார்த்து என்ன பேசுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார் திருப்பி? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. அப்போ என்ன சொல்லுவார்னா, ஏய் நீ யார் பிள்ளை தெரியுமா? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வீட்டு பிள்ளை, மந்திரி பிள்ளை, முதலமைச்சர் பிள்ளை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை கிடையாது. நீ யார் பிள்ளை தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லவர் உனக்கு அப்பாவாக இருக்கிறாரு. ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் பிரபுக்களும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செத்துருவாங்க, மடிஞ்சிருவாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சகல காலமும் ஜீவனோடு இருக்கிறவர், இந்த உலகத்துக்கு முடிய போகிற இந்த சகல நாட்களும் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர், அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் பிள்ளை, ஏதை குறித்து நீ பயப்படுற, ஏதை குறித்து நீ கலங்குற, நான் இருக்கேன், உனக்கு தைரியம் பாரு அப்படின்னு என்ன செய்வாராம்? திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, நீ தேர மாட்ட, உருப்பட மாட்ட, அவ்வளவு முடிச்சு அப்படின்னு ஒரு ஆவி இருக்கு. அப்ப இந்த ஆவி என்ன செய்யும்? உள்ள இருந்து பேசு, பயப்படாத, நீ யார் பிள்ளை தெரியுமா, அவன் சொல்ற நீ கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் உன்னை அவமானப்படுத்த பயந்துக்கிட்டு இருக்க, பயத்தை போக்குறவர் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, பயங்க உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அதை அடிச்சு பேசுவார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? இப்போ நீங்கள் கலங்கலாமா? அவன்கிட்ட எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல, இந்த ஆள்கிட்ட எப்படி போகிறது எனக்கு தெரியல சொல்லக்கூடாது. நீங்கள் கூப்பிடணும் உள்ளே இருக்கிறவரை. அவர் சாட்சி கொடுக்கிற ஆவியானவர். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்க இருங்க, உதவியை கேட்டு எங்கேயும் போகாதீங்க. உதவியை கேட்டு என்ன சொல்லுங்க, உதவியை கேட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு உதவி செய்கிறதுக்குன்னு, என்னை பராமரிக்கிறதுக்குன்னு, என் தேவைகளை சந்திக்கிறதுக்குன்னு, எனக்கு அன்றுள்ள அப்பத்தை கொடுக்கறதுக்கு எனக்குள்ளே இருக்கிறாருங்க. நான் எந்த மனுஷனையும் நாட மாட்டேங்க. எனக்குள்ளே இருக்கிறவர் எந்த மனித மூலம் கொடுக்க வச்சுருவார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க அந்த வசனம் திருப்பி வாசிங்க. பலவீன நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் அவர் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ப்ரேயர் சப்போர்ட்டு. அதுக்கு தான் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் அதோடைய கருத்து பயட்டாக இருக்கிறது. அது தெளிவாக போட்டிருக்கு. அது தெளிவாக போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14:14 கத்தோலிக்க பைபிள். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும், எனக்குள்ள செயலாற்றுகிற, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரே இறைவேண்டல் செய்கிறார், எனக்காகவே இறைவேண்டல் செய்கிறார். உன் அறிவு அங்கு வேலை இல்லை. அப்பனா உன் அறிவுக்கு, உன் மாமிசத்துக்கு வேலை இல்லை. நான் உனக்குள்ளே செயலாற்றுகிற அந்த ஆவியானவர் அங்க போய் உன் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வர முடியாது. உனக்குள்ளே நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. மாத்தாரா ஹப்போரா. கேட்டீங்களா வசனத்தை? உங்களுக்குள்ளே திருப்பி வாசிமாதா டக்குன்னு சொல்லுங்க. இங்க இருங்க. எனவே நான் பரவச நிலையில், நான் அபிஷேகத்துல நிரம்பி ஆவியில நிரம்பி நான் இருக்கும்போது, இறைவனிடம் வேண்டும் போது, ஏசப்பாட்ட வேண்டும் போது, என்னிடம் செயலாற்றும், எனக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே செயலாற்றுகிற அந்த ஆவியானவர் இறைவேண்டல் செய்கிறார், இறைவேண்டுதல்
செய்கிறார். என் அறிவுக்கு அங்க வேலை இல்லை. அப்போ என்ன செய்றாருன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்காக சப்போர்ட் பண்ணும்படி, உன் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கும்படி, உன் வேண்டுதலுக்கு உடனே பதிலை கொண்டு வரும்படி அவர் போய் ஜெபத்தை கொடுத்துட்டு பதிலை வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுக்கிற அப்புறப்பட்ட தெய்வம், அப்புறப்பட்ட ஆவியானவர் தான் உனக்குள்ளே செயலாற்றுகிறார். சத்தியத்தை அறியுமா, அதுதான் பைபிள் படிக்கணுங்கிறது. பைபிள் படிக்கணுங்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நேற்று ஒரு வசனம் வாசித்தோம். கொலோசியரில் என்னம்மா வாசித்தோம்? ஆக்கினையில் ஆட்டி சத்துருக்களை வைக்க அவன் அதிகாரியில் உரிந்து கொண்டு வாசிக்க பாப்பா 2:14. நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே என்ன செஞ்சாரு? வெற்றி சிறந்தார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து யாருக்கு பணம் வேணும், சரி யாருக்கு கடன் அடையணும், யாருக்கு கடன், நான் முடிக்க போகிறேன். நீங்களாம் சாதாரண ஆளுகள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்களாம் சாதாரண ஆளுகள் என்பது என்ன செஞ்சீங்க தெரிஞ்சுக்கல. கொலோசியர் எத்தனை அதிகாரம் அது? 2:14 எடுத்துக்கொள்ளுங்களா? எடுத்துறீங்களா? இப்போ பாருங்கள், நான் அந்த வசனத்தை கத்தோலிக்க பைபிள் வாசி ஒரு ஆள். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை, அங்கே இருங்க எல்லாம் கடன் பத்திரம் எப்படி போட்டிருக்கு? ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அறவே என்னவா? கடன் பத்திரம். எந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம்? கொலோசியர் 2:14 அர்த்தம். அதில் கத்தோலிக்க பைபிளில் 15 வசனம் பாருங்க. அதிகாரிகள் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனம், தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியினால் ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகளை உனக்கு விரோதமா ஆட்சியாளர் அதிகாரம் பண்றவங்களை நீ கட்டளை போடும்படியான ஒரு வல்லமை இந்த சிலுவையின் ரத்தத்தில் வாங்கி கொடுத்திருக்காரு. சிலுவையின் வெற்றி நான் தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வசனம் திருப்பி வாசிமா. தாம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியினால், சிலுவையில் கிடைத்த வெற்றி என்ன வெற்றி அப்படின்னு கேட்டா, திருப்பி ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைபலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு, அவருடைய படைபலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கும்படி ஊர்வலமாய் அவர்களை இழுத்து செல்லும்படி கர்த்தர் உன் கரத்துல வெற்றியை கொடுத்துட்டாரியா. அப்படிப்பட்ட கிருபை பெற்றாலு, அப்படிப்பட்ட விடுதலை பெற்றாலு, நீ தான் ஆள வேண்டும், நீ தான் ஜெயிக்க வேண்டும். நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆட்சியாளர்கள் முன்னால, அதிகாரிகள் முன்னால நீ நிற்கும் போது உனக்குள்ளே செயலாற்றுகிற அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரு. அந்த தெனாவுட்டு அந்த தைரியம் உனக்கு வரணும் ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்க? இங்கே பாருங்களேன், இந்த சிலுவையில் ரத்தம் சிந்தும் போது நம்மளாம் கடன்காரன் ஆகுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அடிக்கப்படும் போது நம்ம கடன்காரன் ஆகுன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம 100 கையெழுத்தை போடுவோன்னு தெரிஞ்சிருக்கு. கண்ட பத்திரத்தில் கையெழுத்து போடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்கலாம், இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எங்களை உடம்பு நடுக்குது. அப்போ இந்த கடன் பத்திரத்தை உனக்கு மீட்டு கொடுத்துருக்கிறாரு. நீ எத்தனை கையெழுத்து போட்டையோ, எத்தனை 100 கையெழுத்து போட்டையோ, அதை நான் அறவே இல்லாமல் உனக்கு நான் ஆக்க போறையா. அது சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி என்பதை மறந்து விடாத. மாத்தாரா காப்பா. அந்த வசனம் திருப்பி வாசிமா 14 நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ என்ன செய்ய, நீங்கள் எழுதல அந்த கடனை பூராத்தை எழுதி சிலுவையில் எப்படி போட்டிருக்கணும்? சிலுவையில் ஆணையோடி திரும்ப போட்டிருக்கு கடன் பத்திரத்தை. திருப்பி வாசிங்க பார்ப்போம். 14 கத்தோலிக்க பைபிள். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழிச்சிட்டாரு. அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அந்த கடன் பத்திரத்தை எங்க வச்சிட்டாரு? சிலுவையில் வச்சு ஒரு அடி நச்சு ஆணி அடிச்சு அறவே ஒழித்து விட்டார். எப்படி ஒழிச்சாரா சார்? அப்போ சிலுவையில் பாருங்களேன், நீங்கள் நினைக்கிறீங்க சிலுவையில் பாவம் மன்னிப்பு, ஓகே அது உண்மைதான், மீட்பு உண்மைதான்.
ஆனால் சிலுவின் ரத்தம் உன் கடன் பத்திரத்தை அழிச்சிருதியா. அந்த சிலுவின் ரத்தம் இங்கே இருங்க எப்படி போட்டிருக்கனா, அநேக ஒப்பந்தம் தேவையில்லாத காரியத்தில் கையெழுத்து போட்டிருப்ப. ஆனால் அதை நான் அறவே அதை ஒழிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அது எங்கே இருக்குன்னு கேட்டால், அப்போ என்ன செய்யணும், அப்போ எப்படி அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் போட்ட அந்த கடன் பத்திரத்தில் சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழிச்சிட்டீங்க, அதனால் எனக்கு உண்டான எல்லா கடன் பத்திரத்தையும் அந்த சிலுவை மேலே வைக்கிறேன். இப்போது அந்த கடன்கள் அழிவதாக இயேசுவின் நாமத்தில். இப்போ ஒன்று செய்யுங்க, உங்கள் முன்னால் ஒரு சிலுவையை கொண்டு வாங்க பார்ப்போம். கொண்டு வந்தீங்களா? சிலுவை இருக்கா கண்ணு முன்னால்? இப்போ சொல்லுங்கள், இயேசுவே தேவையில்லாத வாங்கின கடன் பத்திரங்களை, தேவையில்லாத வாங்கின கடனை உங்கள் சிலுவை மேலே வைக்கிறேன். அறவே ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, என் கடன் பத்திரங்கள் இயேசுவே உங்கள் நாமத்தில் சிலுவையின் ரத்தத்தால் அறவே ஒழிவதாக அழிவதாக சொன்னீங்களா? பேசுனீங்களா? இதுதான் சிலுவையின் ரத்தம். இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, தெம்பா இருங்க. ஆமென் சொல்லுங்கள். இங்கே தெம்பா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.